السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. وما آتيتم من زكاة تريدون وجه الله فأولئك هم المضعفون. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: ما نقصت مال من صدقة، أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தையும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் மீது நான் அடிச்சுவடுகளை சற்று பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள் மற்றும் இந்த காணொளியின் வாயிலாக நல்லதொரு உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய அருள் என்றென்றும் நித்தமும் நிறைவாக நிறுவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகளாவிய அளவிலே இஸ்லாமிய சமூகம் இந்த பரக்கத்து பொருந்திய இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வை அதிகம் வணங்க வேண்டும், அவனுடைய கட்டளைகளை அதிகம் ஏற்று நடக்க வேண்டும். அது மாத்திரம் மட்டுமல்லாமல் அதிகமாக தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தோடு, ஒரு ஆசையோடு இந்த இஸ்லாமிய சமூகம் இந்த மாதத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மற்ற மாதங்களிலே கிடைப்பதை விடவும் அதிகமான நன்மைகளை எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு காரியத்தை செய்தால் ஒன்றுக்கு 10 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் தருவதாக சொல்லவில்லை. மாறாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு நன்மைக்கு, ஒரு நன்மையான காரியத்திற்கு அதுக்கு 70 மடங்கு கூலியை தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். எனவே அதன் அடிப்படையிலே உலகெங்கிலும் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் மீன்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே தன்னை நேசர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், இறை நெருக்கத்தை பெற வேண்டும், அதிகமான சவாபுகளை, நன்மைகளை பெற்ற கூட்டத்திலே நாம் எல்லாம் இணைய வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு உலகளாவிய அளவிலே எல்லா மீன்களும் ரமலானிலே நன்மை அதிகமாக சேர்த்துவதற்கு ஆசையோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கண்ணியத்திற்குரிய இந்த இஸ்லாமிய சமூகத்திலே ஒரு அழகான கட்டமைப்பை இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறது. எல்லா துறைகளிலேயும் ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பமாகட்டும், தன்னுடைய தொழிலாகட்டும், தன்னுடைய பொருளாதாரங்களாகட்டும் போன்ற இந்த உலகம் சார்ந்த எந்த விஷயங்கள் இருக்கிறதோ அதிலேயும் மறுமை சார்ந்த விஷயங்களையும் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு பாடத்தை, படிப்பனையை மக்களுக்கு சொல்லித் தந்து அதில் ஏராளமான விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்தி விமானங்களின் மூலமாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாகவும் ஏராளமான விஷயங்களை நமக்கு மத்தியிலே காட்டுகின்றனர். உலகளாவிய அளவிலே ஒரு விஷயம், பொருளாதாரம் முக்கியமான ஒரு அம்சம். உலகத்திலே எத்தனையோ சமூகங்கள் இருக்கின்றன, எத்தனையோ கூட்டத்தார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த இஸ்லாமிய சமூகம் கட்டமைத்து தந்திருக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது, அந்த பொருளாதாரத்தினுடைய அந்த தூரநோக்கு சிந்தனை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பொருளாதாரத்திலே அந்த மக்கள் எப்படி பயணிக்க வேண்டும், அந்த பொருளாதாரத்தை ஒரு மனிதன் எப்படி ஈட்ட வேண்டும், அந்த பொருளாதாரத்தை ஒரு மனிதன் எப்படி காக்க வேண்டும்,
ஒரு மனிதன் அந்த பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் போன்ற எல்லா ரீதியிலேயும் பொருளாதாரத்தினுடைய மிக அழகான ஒரு திட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கண்ணியம் மிக்க இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு வகுத்து தந்திருக்கிறார். எந்த ஒரு சமுதாயத்தாலும் எந்த ஒரு சமுதாயமும் வழிகாட்ட முடியாத எல்லா சமுதாயத்திலும் தோற்று போன ஒரு துறை இந்த பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்திலே ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அழகான ஒரு வழியை காட்டி தந்திருக்கிறார். ஒரு மனிதன் எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பதிலிருந்து ஆரம்பித்து அதை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பது வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகான முறையிலே இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு கற்றுக் கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொல்ல போனால் பிற சமூகத்தவர்கள் மற்ற நபர்கள் எல்லாம் பார்த்து இஸ்லாமிய சமூகத்திலே இந்த அளவுக்கு ஒரு பொருளாதாரத்திலே ஒரு அழகிய ஒரு திட்டமிடல் இருக்கிறதா என்று மூக்கின் மேல் கையை வைத்து யோசிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக அழகான முறையிலே இந்த பொருளாதார திட்டமிடலை நம்மளுக்கு மத்தியிலே வழங்கி இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறான். அவன் அந்த பொருளாதாரத்தை எல்லாவற்றையும் மற்ற மக்களுக்கு கொடுத்து விட வேண்டுமா, அல்லது அவன் சம்பாதித்த அனைத்தையும் தனக்குள்ளே வைத்து விட வேண்டுமா? அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே அழகான முறையிலே சூரா இஸ்ராவிலே கூறி காட்டுகிறான். லா தஜஅல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக். நீங்கள் உங்களுடைய கைகளை உங்களுடைய கழுத்திலே இருக்க பிடித்துக் கொள்ளாதீர்கள், கைகளிலே கழுத்துகளிலே உங்களுடைய கையை கட்டிக் கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி காட்டுகிறான். அது மாத்திரம் மட்டுமல்ல, வலா தபசுத்துஹா குல்லல் பஸ்த். நீங்கள் உங்களிடத்திலே உள்ளதை மக்களிடத்திலே நீங்கள் அள்ளி நிறைத்து விடாதீர்கள், எல்லாவற்றையும் அள்ளி கொடுத்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இந்த இடத்திலே ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதாரத்தினுடைய மிகப்பெரும் ஒரு சும்சத்தை இந்த இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு, இஸ்லாமிய சமூகத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஒரு மனிதன் தான் சம்பாதித்த எல்லாவற்றையும் மற்ற மக்களுக்கு கொடுத்து விடவும் கூடாது. ஒரு மனிதன் தான் சம்பாதித்து வைத்த அனைத்தையும் தனக்காக வேண்டி வைத்துக் கொள்ளவும் கூடாது என்ற ஒரு அழகிய ஒரு பொருளாதாரத்தினுடைய ஒரு சுற்றப்படத்தை ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே நமக்கு மத்தியிலே கூறி காட்டுகிறார். அந்த வரிசையிலே உள்ளதுதான் ஜகாத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஜகாத்தை யார் யாரெல்லாம் அதற்கு தகுதியானவர்களாக செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மீதெல்லாம் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத் என்ற ஒரு ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தொகையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் மீது கடமையாக்கி வைத்திருக்கிறார். அங்கு கவனிக்க வேண்டும் மிக முக்கியமான ஒரு செய்தி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஜகாத்தை குறித்து மக்களிடத்திலே கேட்கக்கூடிய சமயத்திலே அல்லாஹ் எப்படி கேட்கிறான் என்று தெரியுமா? வஆத்துஹும் மிம்மா லில்லாஹி அல்லதி ஆதாக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் மற்ற மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு கொடுங்கள் என்பதாக ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். அங்கு கவனிக்க வேண்டும், உங்களுடைய காசிலிருந்து கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறவில்லை. மாறாக அல்லாஹ் இந்த இடத்திலே கூறுவது, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய, கவனிக்க வேண்டும், அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலே இருந்து நீங்கள் ஜகாத்தை கொடுங்கள் என்பதாக ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். அல்லாஹ்வுடைய திட்டமிடல் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் கர்மனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுவார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஜகாத்தை கடமையாக்கியதோடு மாத்திரம் மட்டுமல்லாமல் அதை எந்த அளவு கொடுக்க வேண்டும், எந்தெந்த பொருட்களுக்கு ஜகாத்தை கொடுக்க வேண்டும், அதை எந்த நபரிடத்திலே கொடுக்க வேண்டும் போன்ற எல்லா விதமான விஷயங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஜகாத்தினுடைய மிகப்பெரும் ஒரு திட்டமிடலிலே உள்ளடக்கி வைத்திருக்கிறார். அது மாத்திரம் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஜகாத், இந்த பொருளாதாரத்தினுடைய திட்டமிடல் என்பது முழுக்க முழுக்க ரப்பினுடைய திட்டமிடல். அதிலே இடைசர்களாக சேர்ந்து விடவும் முடியாது. அதில் யாரும் யோசனை சொல்வதற்கும் அவர்களுக்கு இடமில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
தன்னுடைய வேதத்தை, தன்னுடைய மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டிய அனுப்பி வைத்த ரசூல்மார்களும் கூட இதை பங்கெடுக்க முடியாது. ஏன்? அல்லாஹ்வினுடைய மலக்குமார்களும் கூட இதிலே பங்கெடுக்க முடியாது. முழுக்க முழுக்க இந்த பொருளாதாரத்தினுடைய திட்டம் என்பது ரப்பினுடைய திட்டம். அவன் மாத்திரமே இந்த திட்டத்தை நமக்கு மத்தியிலே வகுத்தெடுத்திருக்கிறான். நேரடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிவு செய்திருக்கக்கூடிய, நேரடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய திட்டமிடலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் 3 விஷயங்கள். அவன் வரையறுத்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள், அவன் முடிவு செய்த விஷயங்கள். இதுல எந்த ஒரு நபராலும் அதிலே கையாடல் செய்ய முடியாது, இறை சலுகைகளை சேர்க்க முடியாது. எந்த ஒரு நபர்களும் அதில் எந்த விதமான யோசனையும் சொல்லிவிட முடியும். முதல் விஷயம் வாரிசு உரிமை சட்டம். ஒரு மனிதன் அவன் வஃபாத்தானதுக்கு பிறகு, அவன் மரணித்ததற்கு பிறகு அவனுடைய சொத்துக்கள் அவனுடைய குடும்பத்தார்களுக்கு எந்த அளவுக்கு சென்று சேர வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்து வைத்திருக்கிறார். இரண்டாவது விஷயம் போர்க்களம் கண்டு, இந்த போர்க்களத்திலே கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கனிமத்துடைய பொருட்களை ரப்பி சுப்ஹானஹு வ தஆலா எப்படி பிடித்து தர வேண்டும் என்ற திட்டமிடுதலை என்ற முடிவை ரப்பி சுப்ஹானஹு வ தஆலா தீர்மானித்து வைத்திருக்கிறார். அதே போன்று ஜகாத், ஜகாத்தை எப்படி கொடுக்க வேண்டும், எந்த அளவுக்கு பொருளாதார உள்ளவர்கள் கொடுக்க வேண்டும், அதை யாருக்கு கொடுக்க வேண்டும், அதை எந்த அளவு கொடுக்க வேண்டும் என்பனவற்றை எல்லா விதமான விஷயங்களையும் ரப்பி சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்து வைத்திருக்கிறார். இந்த 3 விஷயங்களும் ரப்பினுடைய முடிவு. இந்த முடிவுக்கு எந்த நபர்களும் மாற்றம் தெரிவிக்கவும் முடியாது. இந்த முடிவில எந்த விதமான மாற்றங்களையும் கொண்டு வரவும் முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுக்க முழுக்க அவன் பொறுப்பேற்ற காரியங்களில் இந்த 3 விஷயங்கள் ஒன்று. இந்த 3 விஷயங்களை ரப்பி சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திட்டமிடலிலே அவன் முடிவு செய்த விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், அவருடைய காலகட்டத்திலே எல்லாம் மக்களிடத்திலே சென்று ஜகாத்துடைய பொருட்களை எல்லாம் வாங்கி வருவார்கள். அதுக்கென்று ஒரு சில தனி நபர்கள் நியமித்து வைத்திருந்தார். நபி அவர்களுடைய காலத்துக்கு பின்புள்ள காலத்திலே நிறைய மக்கள் அவர்கள் தொழுகையிலே தன்னை அதிகமாக ஈடுபடுத்திக் கொண்டு, மற்ற இபாதத்துகளிலே தன்னை அதிகமாக ஈடுபடுத்திவிட்டு, ஜகாத் மக்கள் ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதார உதவியிலே எந்த ஒரு மக்களும் சரியான ஒரு முன்னேற்பாடுகள் இல்லாமல், அதிலே பெரும்பான்மையாக அதிலே ஆர்வம் காட்டாமல் நிறைய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாக அன்றைய கால சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் தற்பொழுதும் பார்த்தோமே என்று சொன்னால், மற்ற இபாதத்துகளிலே, மற்ற அமல்களிலே நாம் காட்டக்கூடிய ஆர்வத்தை விட இப்பொழுது நம்முடைய காலகட்டங்களிலே நாம் ஜகாத்துக்கு என்று எந்த ஆர்வத்தை நாம் காட்டுவதில்லை. கணக்கிட்டு சரியான முறையிலே இந்த ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே நிறைய மக்களுடைய எண்ணம் அப்படி இல்லை. நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த ஒரு நபர் ஜகாத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்திலே பொடுபோக்காக அசால்ட்டாக இருந்து விட்டாரோ அவர் பாவியாகி விடுகிறார். அதே போன்ற எந்த ஒரு மனிதர் ஜகாத் கொடுக்க தேவையில்லை என்று நினைக்கிறாரோ, ஜகாத் என்பது இல்லை என்று, ஜகாத் கொடுக்க தேவையில்லை என்று எந்த ஒரு மனிதர் நினைக்கிறாரோ அவர் குஃப்ருக்கு சென்று விடுகிறார். எனவே ஜகாத்தை கொடுப்பது, அதை முழுபோக்காக இருப்பது நாம் பாவியிலே சென்று விடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று ஜகாத் கொடுக்காமல் நாம் இருப்பது, அதுவும் நம்மை வழிகேட்டிலே கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதை நாம் நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனினுடைய இடங்களிலும் ஏராளமான இடங்களிலே ஒரு சில விஷயங்களை சேர்த்து கூறுகிறான். அகீமு ஸலாத வ ஆத்து ஸகாத் தாஅத்துல்லாஹி வ தாஅத்துர் ரசூல் அன்ஷ்குர் லீ வ லிவாலிதைக். இந்த விஷயங்கள் எல்லாம் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒன்றோடு ஒன்று பிணைந்து சேர்த்து கூறுகிறான். அகீமு ஸலாஹ் வ ஆத்து ஸகாத், நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஸகாத்தை கொடுங்கள், நிறைவேற்றுங்கள் என்பதாக சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், மனதில் ஆழப்பதியை வைத்துக் கொள்ள வேண்டும். அகீமு ஸலாஹ் மாத்திரம் நம்மிடத்திலே இருக்கிறது, வ ஆத்து ஸகாத் நம்மிடத்திலே இல்லை என்று சொன்னால் அது செல்லுபடியாக. அதே போன்று தாஅத்துல்லாஹ் மாத்திரம் நம்மிடத்திலே இருக்கிறது, தாஅத்துர் ரசூல் நம்மிடத்திலே இல்லை என்று சொன்னால் அது செல்லுபடியாக.
இதே போன்று ஒரு விஷயம் மாத்திரம் அல்லாஹ் சொன்ன இடத்திலே இருக்கிறது, மற்றொரு விஷயம் இடத்திலே இல்லை என்று சொன்னால் அதிலே அதை செய்யும் எந்த விதமான பலாபலனும் இல்லை என்பதை நம்முடைய மனதிலே நாம் ஆழப்பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்ஸ்குல்லி வலிவாகிதைக், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், தாய் தந்தையர்களுக்கு சுகர் செய்யுங்கள், எனக்கு சுகர் செய்யுங்கள் என்று கூறுகிறான். இதிலே ஏதேனும் ஒரு விஷயத்தை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நாம் அதனுடைய முழுமையான நன்மைகளை அடைய முடியாது. இது எவ்விடத்திலே எந்த விதத்திலே செல்லுபடியாகாது என்பதை நாம் நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட வரிசையிலே உள்ளது ஜகாத்தை நிறைவேற்றுங்கள் என்பதாக கூறுகிறான். நாம் மற்ற அமல்களிலே தொழுகையில எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இருக்கிறோமோ அதே போன்று ஜகாத்தை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலே நாம் ஆர்வத்தோடு இருக்க வேண்டும். நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுவை பொறுத்தவரை அல்லாஹுக்காக வேண்டி நாம் நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிறோம் என்று சொன்னால் இந்த பொருளாதாரத்திலே அல்லாஹ் பரக்கத்து செய்கிறோம். அல்லாஹுக்காக வேண்டி அந்த ரப்புக்காக வேண்டி நம்முடைய உடலை அந்த ரப்புக்காக வேண்டி நாம் அர்ப்பணிக்கிறோம் என்று சொன்னால் அந்த உடலிலே பரக்கத்தை தருகிறான். அந்த உடலிலே உடல் ஆரோக்கியத்தை தருகிறான். நாம் எந்த ஒரு காரியமாகட்டும் அதை அல்லாஹுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய சமயத்திலே அதிலே அலாதியான இன்பத்தையும் மிக பெரும் ஒரு பரக்கத்தையும் வாழ்விலே அமைத்து தருகிறோம். அது மாத்திரம் மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே எந்த ஒரு இடத்திலேயும் ஜகாத்தை நீங்கள் மக்களுக்கு இரக்கப்பட்டு கொடுங்கள், அவர்கள் ஏழ்மையான நிலைமையில இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் பாவப்பட்டு கொடுங்கள் என்பதாக எந்த ஒரு இடத்திலே கூறவில்லை. நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், உலகத்திலே எத்தனையோ அமைப்புகள் உண்டு, எத்தனையோ சாரார்கள் உள்ளார்கள். எல்லா நபர்களும் கூறுவது எப்படி என்று சொன்னால், நீங்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யுங்கள், அவர்கள் பாவப்பட்ட நிலைமையில இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் இறக்கப்பட்டு செய்யுங்கள் என்பதாக ஏராளமான உலகளாவிய அளவிலே மக்கள் பேசப்படக்கூடிய விஷயம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே அந்த மக்களுக்கு கொடுப்பது, மக்களுக்கு பொருளாதாரத்தை செலவிடுவது, மக்களுக்கு பொருளாதாரத்தை கொடுப்பது பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி கூறுகிறார் என்று சொன்னால், وفي أموالهم حق للسائل والمحروم. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார் தன்னுடைய திருமறையிலே, உங்களுடைய பொருளாதாரத்திலே, அதாவது நம்முடைய செலவுகள் போக இருக்கக்கூடிய நம்முடைய பொருளாதாரத்திலே ஏழைகளுடைய ஹக்கை இருக்கிறது, அந்த ஏழைகளுடைய ஹக்கை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக நன்கு ஞாபகம் வைக்க வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டிய விஷயம். நம்மிடத்திலே நம்முடைய செலவுகள் போக மிச்சமாக இருக்கக்கூடிய எல்லா பொருளாதாரங்களும் நம்மளுடையது அல்ல. அது ஏழைகளுடைய ஹக்கு, அது ஏழைகளுக்கு சென்று சேர வேண்டும். அடுத்தவர்களுடைய ஹக்கை அடுத்தவர்களுக்கு சென்று சேர வேண்டிய அவர்களுடைய உரிமையை நாங்கள் வைத்திருந்தோம், அடுத்தவர்களுக்கு சென்று சேரக்கூடிய ஹக்கை நாம் வைத்திருந்தோம் என்று சொன்னால் நிச்சயம் அடுத்தவர்களுடைய ஹக்கை நாம் அவர்களுக்கு நிறைவேற்றாமல் இருந்ததற்காக வேண்டி எந்த ஒரு பெரிய தண்டனை இருக்கிறதோ அந்த தண்டனை இந்த விஷயத்திலே உண்டு என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுவது, ஹக்கை நீங்கள் நிறைவேற்றுங்கள். மற்ற மக்களுடைய ஏழைகளுடைய ஹக்குடைய பொருளாதாரத்தில் இருக்கிறது, செலவுகள் போக நியமிச்சம் உள்ள பொருளாதாரத்திலே ஏழைகளுடைய ஹக்கு இருக்கிறது, அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஸகாத்தை குறித்து குர்ஆனிலே பேசப்படக்கூடிய இடத்திலே எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவது, நீங்கள் இறக்கப்பட்டு கொடுக்கிறீர்களோ உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து கொடுக்கல என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த இடத்திலே கூறவில்லை. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ரப்பு உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் அந்த ஏழை மக்களுக்கு கொடுங்கள் என்பதாக சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அதே போன்று மற்றவர்களுடைய ஹக்கு, ஏழைகளுடைய ஹக்கு உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிறது என்பதாக ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஸகாத் இந்த பொருளாதாரத்தினுடைய ஒரு திட்டமிட்டதை எந்த அளவுக்கு அழகான முறையிலே வகுத்து நமக்கு மத்தியிலே கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் சென்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்தெந்த பொருட்களில் எல்லாம் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்பதாக கூறியிருக்கிறார். தங்கம் வெள்ளிகளிலே ஜகாத்து கொடுக்க வேண்டும். அதே போன்று வானம் பார்த்த பூமி, அந்த விளைச்சல் பூமிகளிலே அதிர்ந்து வரக்கூடிய அந்த மகசூலுக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டும். கால்நடை பிராணிகளுக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டும். வியாபார சரக்குகளுக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டும். இப்படி எல்லாம் அந்தந்த பொருட்களிலே ஜகாத்து கொடுக்க வேண்டும். இதிலே நீங்க வைத்திருக்கக்கூடியவர்கள், இதிலிருந்து நீங்கள் வருமானம் ஈட்டக்கூடியவர்கள், இதை வைத்து நீங்கள் புழங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், இதை நீங்கள் ஜகாத்தாக இருந்து வரக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் கொடுங்கள் என்பதாக அழகிய ஒரு பொருளாதாரத்தினுடைய திட்டமிடுதலை நமக்கு மத்தியிலே அல்லாஹ் வகுத்தளித்து தந்திருக்கிறார். அதே போன்று இந்த ஜகாத்தை எந்த ஒரு மனிதர் சரியான முறையிலே தனக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து சரியான முறையிலே கணக்கீடு செய்து மக்களுக்கு மத்தியிலே, ஏழைகளுக்கு மத்தியிலே அந்த பொருட்களை நியாயமான முறையிலே ஜகாத்தாக கொடுக்கிறாரோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை தெரிவு. முதலாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய பொருட்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க, அவருடைய பணத்தை, அவருடைய காசு பணங்களை, அவருடைய பொருட்களை, அவருடைய விளைநிலங்களை, அவருடைய கால்நடைகளை, அவருடைய வியாபாரத்தினுடைய சரக்குகளை, அவருடைய தங்கம் வெள்ளிகளை எல்லாவற்றையும் அல்லாஹ் பாதுகாக்கிறார். எப்பொழுது சரியான முறையிலே ஜகாத்தை நாம் கணக்கிட்டு கொடுத்தோம் என்று சொன்னால் மீதம் இருக்கக்கூடிய நம் இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கிறார். அதே போன்று நம்மிடத்திலே மிச்சம் உண்டான எல்லா பொருட்களிலேயும் ஏழைகளுடைய ஹக்கு போக, அவர்களுக்கு நாம் கொடுத்து விட்டது போக வேண்டும் உண்டான நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரும் பரக்கத்தை நசீபாக்குகிறார். எல்லா பொருட்களிலேயும் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்திலே பரக்கத்தை நிரப்பமாக்கி வைக்கிறான். அதே போன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்திலே மூன்றாவது விஷயம், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார நிலை நல்ல விஷயங்களிலே நல்ல காரியத்திற்காக வேண்டிய ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செலவு செய்வதற்கான ஏற்பாடுகளை நமக்கு அமைத்து தருகிறார். தேவையற்ற வீண்விரைவான செலவுகளை விட்டும், மருத்துவமனையுடைய அது போன்ற இக்கட்டான சூழ்நிலைகளுடைய செலவுகளை விட்டு ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாத்து நல்ல வழிகளிலே செலவு செய்வதற்குண்டான எல்லா விதமான அம்சங்களையும் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தருகிறார். அதே போன்று ஒரு மனிதன் சரியான முறையிலே ஜகாத்து கொடுக்கிறார் என்று சொன்னார், ஜகாத்தை ஒரு மனிதன் சரியான முறையிலே நிறைவேற்றுகிறான் என்று சொன்னால் நாளை அவன் மரணித்ததற்கு பிறகும், அவன் கபரிலே அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகும், அந்த கபரில இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட, அந்த நேரத்திலேயும் கூட இந்த ஜகாத் அவனுக்காக வேண்டி சிபாரிசு செய்கிறது. இந்த ஜகாத் அவனுக்காக வேண்டி பேசுகிறது. அந்த இடத்திலே இருந்து இந்த ஜகாத் அவனை பாதுகாக்கிறது. அவன் செய்த நன்மைகளை அந்த இடத்திலே எடுத்து காட்டுகிறது. மறுமையில் அந்த நாம் மரணித்ததற்கு பிறகு அந்த அவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயும் இந்த ஜகாத் நமக்கு மிகப்பெரும் ஒரு நன்மையை தருகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே ஜகாத் கொடுப்பதன் மூலமாக நாம் நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய பொருட்களிலே எந்த விதமான குறைபாடுகளும் ஏற்படாது. நம்முடைய பொருட்கள் ஒருபோதும் எந்த விதமான குறைகளுக்கு உண்டானதாக ஆகாது. மாறாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அந்த பொருட்களை வெவ்வேறு அபிவிருத்தியை தருகிறான், அதிலே வர்க்கத்தை செய்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பொருட்களை பாதுகாக்கிறான். அந்த பொருட்களை நல்ல விஷயங்களிலே செலவு செய்வதற்கு உண்டான எல்லா விதமான வழிவகைகளையும் செய்து தருகிறான். அதே போன்ற ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலேயும் நாம் மரணித்ததற்கு பிறகும் நம்முடைய கபருடைய அளவிலேயும் இந்த ஜகாத் நமக்காக வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா எந்த வழியிலே பொருளாதார அம்ச திட்டத்தை இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு நமக்கெல்லாம் வகுத்து தந்திருக்கிறான், அந்த வழியிலே சரியான முறையிலே ரப்புடைய வழியிலே நம்முடைய பொருளாதாரத்தை நாம் ஈட்டி, இந்த பொருளாதாரத்தை நாம் பாதுகாத்து, அந்த பொருளாதாரத்தை நாம் சரியான முறையிலே செலவு செய்து, அதை நாம் ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஜகாத்து போன்ற தான தர்மங்கள் எல்லாம் சரியான முறையிலே நிறைவேற்றி அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய நசீபனை வல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه
ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا ونكونن من الخاسرين. اللهم اكفنا بحلالك عن حرامك وأغننا بفضلك عمن سواك. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خيره سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.